அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு தங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் பக்கத்தில் எஸ்எஸ் கிராண்ட் மஹால்னு சொல்லி அந்த இடத்துல வந்துருக்கோம். ஒரு 1300 பேர்த்துக்கு நம்ம பிரியாணி சமைக்க வந்திருக்கோம். பிரியாணி மட்டும் இல்லை, பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, பிரியாணி, பிரெட் அல்வா, வெள்ளைச்சோறு ரசம், பெப்பர் சிக்கனு. இப்போ ஸ்பெஷலாக கோலா உருண்டை நம்ம போட போகிறோம். கோலா உருண்டை கேட்டிருக்காங்க, நம்ம கோலா உருண்டையும் போட போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சிங்கமும் வரல, புளியும் வரல, இளங்காலையிலாக கூப்பிட்டு வந்துருக்கோம் நம்ம இன்றைக்கி வேலைக்கு. சப்ஸ்கிரைபர் கேட்பீங்க, எங்கப்பா கட்டப்பாங்கண்ணா ராஜாங்கண்ணான்னு கேட்பீங்க. அவங்க பூரா சிங்கம் புலி பூரா வெளியே வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் நம்ம இளங்காலையிலாக கூப்பிட்டு வந்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இளங்காலையில் பார்ப்பீங்க நீங்கள். மக்களே, ஃபங்க்ஷனுக்காரவங்க திண்டுக்கல்ல ஃபேமஸான நம்ம காதர் பாய் சமையல் நாளைக்கு கூட்டமே ஆர்வமா இருக்கு. நாங்களும் ஆர்வமா இருக்கோம். நாளைக்கு ஜமாய் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல சார் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்லை. இது வந்து 5வது தடவை நம்ம வீட்டில் பாய் சமைக்கிறாரு. காதர் பாய் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையான சமையல். திண்டுக்கல்ல பெஸ்ட் பிரியாணி மாஸ்டர் காதர் பாய் தான். கணபதி ரீஃபண்ட் ஆயில் ஏன் மாஸ்டர்? கோகனட் ரீஃபண்ட் ஆயில். கோகனட்டா? கிரவுண்ட் கடலை எண்ணெயிலே ரீஃபண்ட் பண்ணுறது. இது வந்து எப்போ அந்த கடலை வெறும் கடலை எண்ணெயாக இருந்தால் மனம் அடிக்கும், பிரியாணியுடைய மனம் எடுத்து கொடுக்காது. அதை ரீஃபண்ட் பண்ணிட்டா பிரியாணியுடைய மனத்தை நல்லா சூப்பராக இருக்கும். நோ ஸ்மோக்கிங்னு போர்டு வச்சுருக்காங்க. வண்டியாக ஸ்மோக்கிங் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு இந்த இடத்துல வைக்கலாமா அதை நோ ஸ்மோக்கிங்னு? கடைசி அங்கே பார்த்தீங்களா, அப்படியே மிஸ்ட்டு நிறைஞ்சிருக்கு. அப்படியே பனி அடிக்குது பார்த்தீங்களா. இந்த பனிலேயே நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். மழை நேற்று நைட்டு சரியான மழைங்க பாருங்க. இடம் பூரா நடந்துருச்சு. இந்த வேலை நம்ம அடுப்பு போடுற இடம் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. தால்ச்சா, பருப்பு, நெய் ஊற்றிக்கலாம். கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் இதாகிடுச்சுங்க, நல்லா கோல்ட் ஆயிடுச்சு. நெய் ஊற்றிக்கலாம் நல்லா மணலாக. என்எஸ்கே கணேஷ் நெய். என்எஸ்கே கணேஷ் நெய். மலைக்கு இதமாக திண்டுக்கல் தேக்ஷா பிரியாணி. நைட்டு 12 மணிலேருந்து மழை பெஞ்சிட்ருங்க. நம்ம 5 மணிக்கு அடுப்பு பற்ற வைக்கும் மழை கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள். அதனால தான் தண்ணி இங்கே வரல. சரி, தண்ணி உள்ளே ஓடிக்கிடுச்சு அடுப்புக்குள்ளே. இது வரைக்கும் தண்ணி வந்துருக்கு பாருங்கள். நைட்டு பூரா அடுப்புக்குள்ளே தண்ணி போச்சு. ஏதோ இப்போ அடுப்பு பற்ற வச்சனால மழைக்கு இதமாக
நெருப்பு அப்படி கூலிங் அப்படி தக்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ. பனி பயங்கரமான பனி மாஸ்டர், ஃபஸ்ட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நம்ம இதமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ சிங்கம் புளியை போய் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கு. அதனால் நம்ம இளங்காலையில், ஏன்னா பொங்கல் வேறையா, அப்போ பொங்கல் முடிஞ்ச நேரம் காலையை ஜல்லிக்கட்டு காலை, அதான் பூரா இளங்காலையில் நம்ம வேலைக்கு வச்சுருக்கோம் பாருங்கள். இதான் இளங்காலைகளை பாருங்கள். வெங்காயம் புதினா வணங்கிட்டு இருக்குங்க. நல்லா வணங்கட்டும் எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பொன்னரம் ஆயிடுச்சுன்னா. மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மக்களே. 450 கிராம் சக்தி மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கட்டிக்கலாம். மிளகாத்தூள் வழங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை கொட்டிக்கலாம். தக்காளி 5 கிலோ. தக்காளியை கொட்டியாச்சு. தக்காளி வணங்கட்டும். தக்காளி வணங்கிருச்சுன்னா நம்ம மட்டனை தூக்கி கொட்டிக்கலாம். மட்டன் வந்து 50 கிலோ. நம்ம மட்டன் கோலா உருண்டை போடுறோம். அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் உள்ளே ஆகிட்டு இருக்கு. மட்டன் 20 kg, சின்ன வெங்காயம் மட்டன் வந்து 20 kg. எப்படி மாஸ்டர்? கைமா கொத்துக்கறி மாதிரி போட்டு 20 kg, சின்ன வெங்காயம் 5 kg, ஜிஞ்சர் வந்து 1 kg, ஹார்லிக் 1.5 kg, கார்லிக். ஆமாம், ஹார்லிக் 1.5 kg, பச்சை மிளகா 1/2 கிலோ, மட்டன் மசாலா 250, கசகசா 200, பட்டைக்கிராம்பு ஏலக்காய் 100, ஏலக்காய் 40, கிராம்பு 10, வரமிளகா 1 கைப்பிடி, தேவையான அளவு உப்பு. நம்ம கறியை நல்லா வேக வச்சு தண்ணி அதில் தண்ணி நம்ம எடுத்து உரமாக வச்சுட்டு மேலே கறியாக வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி இப்போ நம்ம சாப்பாடு ரெடி எடுக்கிறனால, ஏன்னா இப்போ கட்டடிங்க காளைகள் தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. சிங்கம் புலி பூரா தோட்டத்துக்கு மேலே போயிருக்காங்க. அதனால் வந்து காளைகள்னால நம்ம பக்கத்தில் நாளைக்கு வந்துட்டோம். அதனால் நம்ம அந்த பெண் சிங்கங்களை விட்டுட்டு வந்திருக்கோம். அதனால் அவங்க பாதுகாப்பில் அந்த கறி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஒரு சிங்கம் புலி நம்மளுக்கு ஒரு சிங்கம் புலி தான். கறி நல்லா வெந்துருச்சுங்க. இனிமேல் நம்ம வந்து அரைக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் கோலா உருண்டை போட போகிறோம். பாருங்கள், அருமையாக இருக்கும். தக்காளி வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கறியை கொட்டிக்கலாம். அங்கே பாருங்கள், தக்காளி நல்லா மைமையாக ஆயிடுச்சு. இளம் காளைகள் மசாலா கொட்டுறாங்க. உப்பு 2 கிலோ, கல் உப்பு. மசாலா வளசி தண்ணி ஊற்றுறதுக்காக இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா வளசி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம மூடியை போட்டாச்சு. கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம கிண்டிக்கலாம். பாருங்க, தால்ச்சா வந்துக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் மணி வந்து இப்போ வந்து 7:30 மணிங்க. மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். 70% வந்துருச்சுன்னு சொல்கிறார் மாஸ்டர். தண்ணியில் போகிறேன்னு கேட்காங்க, சுடுது. சரி பாருங்க, முட்டாயாக இருந்துருச்சு. 5 போல இருக்குது.
தலப்பா கட்டிட்டாரு. இல்லை காலைகள் சொன்னோம்னா மாடு பிடிக்க போகிறோம் தலப்பா கட்டுவாங்க மாதிரி தம்பி தலப்பா கட்டிக்கிறார். அரிசியை ஊற போட்டுக்கலாம். 2 கல்லையும் எடுத்து 3வது கல்லையும் அரிசி ஊற போடுறோம். லெமன் ஊற்றிக்கலாம். 30 போகலாம் 6 கரண்டி. சரி மாஸ்டர். மாஸ்டர் லெமன் ஊற்றுறோம்ல மாஸ்டர், அந்த புளிப்பு சுவைக்கு மட்டும்தான் ஊற்றுறோமா லெமனு? அப்படிலாம் கிடையாது. கப்பில் கொஞ்சம் சூடு கறி உடையாமல் இருக்கிறதுக்கு, அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு, லெமனுக்கு வந்து கறி உடைஞ்சிரும்ல, கறி உடையாமல் இருக்கிறதுக்கு, அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த லெமன் ஊற்றணும். கறி வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது மாஸ்டர்? கறி வேகிறதுக்கு முன்னாடி ஊற்றி வேற சிக்கன் கறி. சிக்கன் பிரியாணிக்கு ஊற்றலாம். சிக்கனுக்கு ஊற்றிக்கலாம். சிக்கன் வந்து சாப்பிட்டு பொருள், இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆமாம், சிக்கனை வந்து லைட்டாக நெருப்பை சுட்டு சாப்பிடலாம். கறி ஏன் மாஸ்டர் ஒவ்வொரு நேரம் கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜில் அதாவது தம்மு போடுற அரிசி போட்டதுக்கப்புறம் லெமன் ஊற்றுறோமே, அது ஏன் நான் இந்த வெள்ளாடு இந்த முரட்டு கடை வந்து வேகாது. நம்மளுக்கு 70% தண்ணி நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் கிட்டித்தனம் வரும், 50% ஆயிடும். இப்போ ஒலை தண்ணி ஊற்றினா அரிசி போடாமல் 50% நம்ம தம்மில் ரெடி ஆகிடும். அதே முரட்டு கடை வந்து எப்படின்னா 70% ஊற்றும் போது ரொம்ப ஹார்டாக ஆகிக்கணும். அப்போ வந்து நமக்கு அரிசி போடும்போது போனால் தான் அந்த லெமன் வந்து அந்த ஹார்டை உடச்சி விடும். அதான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த இதுக்கு. அதனால தான் இந்த முரட்டு கடான்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு வீடியோ போட்டு. ஆமாம், முரட்டு கடா, குர்பானி கடை முரட்டு கடான்னு சொல்லி வேக வைக்காத கையை கூட வேக வச்சு அந்த மாதிரி அது. சரி, அதனால் அதுதான் அதுக்கு சத்து. லெமன் வந்து ஊற்றுறது வந்து கறி உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம லெமன் ஊற்றுறோம். 3.5 கேன் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. மொத்தம் 72 லிட்டர். லிட்டர் கணக்கில் 72 லிட்டர், படி கணக்கில் 42 படி. மொத்தம் 3.5 கேன் ஊற்றணும். 2 கேன் ஊற்றிருக்காங்க. நான் போய் 1.5 கேன் ஊற்றுறேன். இப்போ வந்து மாஸ்டர் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்காருங்க. நம்ம கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டுடலாம். கிண்டி விட்டால் தான் மசாலா அடியில் இருக்கிறதுனா மேலே வந்து தண்ணியோடு மிக்ஸ் ஆகும், இல்லாட்டி மிக்ஸ் ஆகாது. மூடியை போட்டாச்சு. இனி விறகு ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் தைரியமாக விறகு ஏற்றுறாங்க. அடி பிடிக்காது, எதுவுமே செய்யாது. ஏன்னா உலை பிடிக்கும். விறகு ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசியை கொட்டிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். கிண்டி விட்டாச்சு மக்களே. தம் ஆயிடுச்சு. நம்ம தம் போடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை மட்டும் அப்படியே உடச்சி விட்டு நம்ம தம் போட்டுடலாம். வருங்க, எல்லாருமே முன்புறமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் தம் போடுறதுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கூட வேலை இல்லை, இப்போ பார்க்குறது தான் முக்கியமான வேலை. பாருங்க, தண்ணியை உடச்சி எப்படி தம் போடுறாரு பார்த்தீங்களா மாஸ்டர். அப்போ அரிசியோட பக்குவத்தை பார்த்துட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ வந்து அரிசியோட பக்குவத்தை பார்க்குறாரு மாஸ்டர். தம் போடுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த ஒரு வட்டாவோட ப்ரிப்பரேஷன் தான் மீதி இருக்க 2 வட்டா இருக்கும். அதனால் நம்ம 1 வட்டா காட்டுறோம். அந்த அளவு தான் மற்ற எல்லாமே. அதே செய்முறை தான் மற்ற எல்லாத்துக்கும் செய்ய போகிறோம். மூடியை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கங்க தூக்கி மூடிக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்து கோலா உருண்டை மாஸ்டர் சாம்பிள் பார்க்குறாரு. ஏன் மாஸ்டர்? பிரம்மாண்டமாக இருக்கு. எனக்கு கொடுங்க மாஸ்டர், நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து போடுறோம் கோலா உருண்டை, யூடியூப்பில் காட்டுறோம். இங்கே பாருங்க, ஆவி பறக்க கோலா உருண்டை. இதே மாதிரி ஊட்டிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம், இல்லை அதே அளவு தான்.
பிரமாதமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக இருக்கு மாஸ்டர். சாப்பிட்டேன். இது எப்படின்னா நம்ம இப்போ வந்து சாம்பிளுக்கு போட்டனால கொஞ்சம் இதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேக்கர் கொடுக்கணும், கொடுத்தோம் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ப்ரௌன் சைடு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கோலா உருண்டைனா கடையில் வந்து எவ்வளோ மாஸ்டர்? ஒரு கோலா உருண்டை 25 ரூபாய் 30 ரூபாய். மட்டன் கோலா உருண்டை. நம்ம அதில் வந்து கறி கம்மியாக இருக்கும், நம்மள்கிட்ட கறி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது வியாபாரம் பார்க்குறவங்க கறி ஜாஸ்தியாக போட்டால் முடியாது. ஃபங்க்ஷன்லாம் நம்ம கறி ஜாஸ்தியாக கொடுக்கலாம். பூராமே நம்ம மீட்டு தான் பாருங்கள், எல்லாமே மீட்டு தான். அது அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. சூப்பர் மாஸ்டர். அப்படியே 2 வட்டா தம் போட்டாச்சு. 3வது வட்டா உலை கொதிக்குது, அரிசி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அருமையான பெப்பர் சிக்கன் போட போகிறேன் இன்றைக்கி. மணி இப்போ வந்து 10 மணி ஆகுது. 3வது வட்டா தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். 1 2 மாஸ்டர் நிற்கிறது வந்து 3. அரிசியோட பக்குவத்தை பார்க்குறாரு மாஸ்டர். தம் போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். பெரிய கட்டி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அனல் பயங்கரமான நல்லா இருக்குது. இப்போ வந்து மேலே பரப்பி விட்டுறலாம். பரப்பி விட்டுட்டு ஒரு 25 நிமிஷத்தில் நம்ம தம்மோட வச்சிடலாம். அருமையான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி நம்ம எஸ்எஸ் மஹாலில் சமைக்கிறோம். வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்ப்போம். முதல் எக்ஸ்ட்ரா தம் உடைச்சிக்கலாங்க. ரெடி மாஸ்டர். தம் உடைச்சிருங்க. தம் உடைக்கலாம். இருங்க. ஆஹா, அருமையான சாப்பாடு. ஆவி பறக்க திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. ஒரு சாப்பாடு ஒட்டலை பார்த்தீங்களா? அருமையான பார்ப்போம். அப்படியே உதிரி உதிரியா ஆவி அவ்வளோ பயங்கரமான ஆவி அடிக்குது. இப்போ வந்து சாப்பாடு சாம்பிளுக்கு எடுத்துடலாம். சூடாக இருக்கா? இங்கே பாருங்கள் மக்களே, கோலா உருண்டை இப்போ வந்து ஃபங்க்ஷன்காரங்களும் கொடுக்கலாம். நம்ம சூப்பர்ப்பா. கோலா உண்டா சார்? லைட்டாக தாளிச்சா ஊற்றணுமா? மாப்பிள்ளை ரெடியாக இருந்தால் கூட அவர் டிஃபன் சாப்பிடும்போது அங்கே வைங்க. அப்படி அவருக்கு சாப்பாடு வைங்க. காலைல டிஃபன் பிரியாணி கொடுங்க. கூட இல்லை, தரமாக இருக்குது பாய், எப்பயும் போல். சூப்பர்ப்பா. ஆஹா, கோலா உண்டை நல்லா இருக்கும் சார். இன்னும் உங்களுக்கு வந்து வேக்கர் கொடுக்கணும். இல்லை கோலா உண்டே சாப்பிட்றது சூப்பர். நல்லா ஸ்பைசியாக கோலா உண்டை ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட்றாங்க. அன்னை வந்து மாப்பிள்ளையோட பிரதர், மாப்பிள்ளையோட தம்பி. சூப்பர். இவரை நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பர்ப்பா. கோலா உண்டா சார்? மாப்பிள்ளை ரெடியாக இருந்தால் கூட அவர் டிஃபன் சாப்பிடும்போது அங்கே வைங்க. ஃபங்க்ஷனுக்காரவங்க இவர் தாங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கு சாப்பாடு விட்டுறாங்க. இருந்தாங்க சார், அந்த சைடு கறி இந்த பாப்பாக்கு என்னப்பா அடுத்த வீடியோ தான்.
அரப்பாச்சோறு சூப்பர். பேக் ஆஃப் த இட் போல சூப்பர் பாய். நல்லா இருப்பா. ரெண்டாவது தம் உடச்சிக்கலாங்க. ரெண்டாவது தேக்ஸா தம் உடச்சிக்கலாம். அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சாப்பாடு. ஃபஸ்ட்டு தேக்ஸா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பக்குவத்தில் நல்லா அருமையாக சாப்பாடு இருக்குது. ஆவியில் சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. ஆஹா அருமையாக இருக்குது. பெப்பர் சிக்கன், பாருங்கள் சாப்பாடை பாருங்கள் மக்களே, அருமையாக இருக்குது. மூணாவது தேக்ஸை நம்ம தம் உடைக்கிறோம். காமி பிரியாணி காமி. மாஸ்டர் வந்து கோலா உருண்டை பொரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து தம் உடைக்க விட்டுருக்காரு. இப்போ வாங்க பார்ப்போம்.